ஒருத்தங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் தான் பெரும்பாலும் நிறைய லேடிஸ்க்கு இருக்கு. வாயை சுற்றி டார்க் சர்க்கிள் இருக்கிறது, அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாமா, ஆயில் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பவுடர் யூஸ் பண்ணலாமா, நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இந்த சோப் மாற்றி பார்க்கலாமா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது டெய்லி காலையில் என்ன பண்ணான்னா செம்பருத்தி டீ குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. செம்பருத்தி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளரிக்காய் கண்ணில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. இப்போ வெள்ளரிக்கான்னு நீங்கள் சொன்னதே ஸ்கின்னுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, இன்டர்னலாக நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது நம்ம பாடி ஹைட்ரேட்டடாகவே இருக்கும். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன்லாம் தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆலோவேரா ஜெல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்த உடனே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டீம் எடுத்துக்கலாம். க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க மேம்? ஸோ எப்போவுமே ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும். டக்குன்னு வ்ரிங்கிள்ஸ் வந்துடும், சின்ன சின்னதாக சுருக்கம் வர மாதிரி, ட்ரை ஸ்கின் இருக்கும், மெலாஸ்மா வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பர்டிகுலராக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேஸில் தெரிஞ்சிடும். அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நல்ல தண்ணீர் குடிக்கணும். நம்ம பாடியில் வந்து நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும்போது தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேரில் என்ன தான் நம்ம நிறைய டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் ஒர்க் ஆகும் ஆகாதுன்றது இன்றைக்கி நம்ம டாக்டர் நித்யாட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம லாஸ்ட்டாக இந்த ஹேர் கேருக்கு, ஹேர் ஆயில்ஸ், இந்த ஹேர் தைலம் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ஸ்கின் கேர் பற்றி பேசலாம்னு சில டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னோட கேள்விகள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், எஸ்பெஷலி ஹோம் ரெமெடிஸாக என்னெல்லாம் பண்ணால் அதுக்கான தீர்வு கிடைக்கும்ன்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோட முதல் கேள்வி வந்து ஒருத்தங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன மேம் பண்ணணும்? இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் தான் பெரும்பாலும் நிறைய லேடிஸ்க்கு இருக்குது. அதாவது ஏஜ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ டீனேஜில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்ததுங்க, மெனோபாஸ் டைமில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 40+ ஏஜ் ஆகுதுன்னா ஸ்கின் கேர் நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கின்ல நீங்கள் சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணுக்கு கீழே நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறது, வாயை சுற்றி டார்க் சர்க்கிள் இருக்கிறது, அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாமா, ஆயில் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பவுடர் யூஸ் பண்ணலாமா, நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இந்த சோப் மாற்றி பார்க்கலாமா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ அப்போது நம்ம வந்து தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, பிசிஓடி இருக்கா, பீரியட்ஸ் நமக்கு ரெகுலராக இருக்கா, இல்லை பாடியில் டாக்ஸின்ஸ் இருக்கா, ஜென்ரலாகவே பாடியில் நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஸ்கின்ல நமக்கு இந்த மாதிரி சில சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா டாக்ஸின்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ பட் மெயினாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னா டாக்ஸின்ஸ் இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். இதுக்கான ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது டெய்லி காலையில் என்ன பண்ணான்னா செம்பருத்தி டீ குடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. செம்பருத்தி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்துருப்பீங்க ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை எங்கேயும் நம்ம போய் எக்ஸ்பென்சிவாக தேடவே வேண்டாம், செம்பருத்திலே இருக்குது. ஸோ செம்பருத்தி டீ டெய்லி மார்னிங் ஒரு 5-6 செம்பருத்தி மலர்கள் அந்த இதழ்களை மட்டும் எடுத்து போட்டுட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இதுவே நம்ம ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் பேக் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதே செம்பருத்தி இல்லை செம்பருத்தி பவுடர் கிடைக்கும். ஸோ செம்பருத்தி பவுடரோட நம்ம கொஞ்சம் பச்சை பயிறு மாவு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ டெய்லி இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டே வரும்போது ஸ்கின் ட்ரை ஆகாது, அந்த டார்க் சர்க்கிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்ன ஹோம் ரெமெடின்னு சொன்னீங்க. நிறைய பேர் இந்த ஃபேஷியலோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டாலே பொதுவாக இந்த வெள்ளரிக்காவை கண்ணில் வைக்கிறது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. வெள்ளரிக்காய் கண்ணில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குமா மேம்? நிச்சயமாக இருக்குது. ஸோ வெள்ளரிக்கான்னு நீங்கள் சொன்னதே ஸ்கின்னுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லலாம். ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, இன்டர்னலாக நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது நம்ம பாடி ஹைட்ரேட்டடாகவே இருக்கும். என்ன தான் ஏசியில் இருந்தாலும் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதும் வெள்ளரிக்காய் இம்பார்ட்டன்ட். கண்களில் ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு ஃபேஷியல்னாவே கண்ணில் 2 வெள்ளரிக்காய் வச்சு படுத்துருவாங்க.
ஸோ அப்படி வைக்கும்போது கண்களோட அந்த ஹீட் நமக்கு குறையும். இப்போ எப்படி நம்ம வந்து ஹீட்டாகவே கண்கள் இருக்கும்போது விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லெண்ணெய் குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிற மாதிரி தான் வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் கண்களில் வைக்கும்பொழுது அந்த குளிர்ச்சி தன்மை கண்கள் இருக்கக்கூடிய நர்வ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு விஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கண் வறட்சியினால கண்கள் வந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே வெள்ளரிக்காயை நம்ம கண்களுக்கு மேலே வச்சு. ஸோ இப்போ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்ன ஹோம் ரெமடின்னு சொன்னீங்க. இதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸை விட பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த டேன் மேம். இந்த டேன் வந்து போகணும்னா என்ன ஹோம் ரெமடி மேம் பண்ணலாம்? ஸோ நிறைய பேர் என்னென்னா இதில் நிறைய கொஷின் கேட்பாங்க. டாக்டர் எனக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, சன்லைட்டில் போய் நிற்க சொல்கிறீங்க, சன்லைட்டில் என்னென்னா ஸ்கின் டேன் ஆகுது, நான் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி கேட்கும்போது காலை நேரத்தில் நம்ம சன்லைட்டில் இருக்கலாம். ஸோ ஸ்கின் டேன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் கரெக்டாக தெரியும். இந்த 4 ஆர்ம்ஸு எங்கெல்லாம் நமக்கு எக்ஸ்போசர் அதிகமாக ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஸ்கின்ல டேன் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த நலங்கு மாவு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. இல்லைங்க இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன். ஸோ லெமன் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கணும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டாம். எந்த டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ நம்ம குடிச்சிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா வேணும். ஸோ புதினா நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். ஒரு 200-250 ml வாட்டரில் கொஞ்சமாக ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதை குடிக்கணும். எப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறவங்க குடிக்கலாம். ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது காலையில் குடித்தாவே எனக்கு வயிறு எரிச்சல் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈவினிங் டைம்லையோ இல்லை ஆஃப்டர்நூன் நம்ம ஃபுட்டு எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமோ இதை குடிச்சிக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட்டாக நம்ம நலங்கு மாவு போட்டு குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நலங்கு மாவு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஸ்கின் டேன் ஆகுது, ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க நலங்கு மாவு யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த டேன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வர்றது வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் மேம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பட் இன்னைக்கு எனக்கு சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு போட தெரியாது, அது என்னன்னே எனக்கு தெரியாது. பட் எனக்கு இந்த டேன் வரக்கூடாது ஆர் எனக்கு சன்லேருந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னா ஆல்டர்னேட்டிவாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா என்னது மேம் சொல்லுவீங்க? வீட்டில் வந்து அலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அலோவேரா ஜெல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்த உடனே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டீம் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டீம் எடுக்கும்போது ஸ்கின்ல வந்து நம்ம ரொம்ப டஸ்ட் இருக்காது, கிளியர் ஸ்கின் வேணும்னா நம்ம இந்த ப்ரொசீஜரை வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுத்துட்டீங்க. 3வது பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த பிம்பிள்ஸ் அண்ட் இந்த பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய முகத்தழும்புகள், இதெல்லாம் வரக்கூடாது. அவர் இதுக்கு ஒரு வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு தீர்வுன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? பிம்பிள்ஸ்னாவே எதனால் வருதுன்னா, ஒன்று இன்ஃபெக்ஷனால் வரும். ஆக்னி வெல்ஹாரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து தழும்பாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வருது. டேண்ட்ரஃப் இருந்தாலும் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பாக இன்டர்னலாக ஏதாவது நம்ம கிளென்சிங் மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும். அதுக்கு சித்தால நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இல்லை ஹோம் ரெமடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அருகம்புல் எடுத்துக்கலாம். ஸோ அருகம்புல் டெய்லி எனக்கு கிடைக்கலன்னா அருகம்புல் பவுடர் இருக்குது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அருகன் குடிநீர்னே இருக்குது. ஸோ அருகன் குடிநீரில் அருகம்புல்லோடு சேர்த்து சில ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கஷாயத்தை ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டீனேஜில் மட்டும் இல்லைங்க, எனக்கு வயசு 35 வயசு ஆகுது, 40 இயர்ஸ் ஆகுது, இன்னமும் எனக்கு வந்து பெருசாக பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பிளட்டில் இருக்க டாக்ஸின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல் தான். ஸோ இந்த கஷாயமாக டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரப் மாதிரி ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காயை இழைச்சி நம்ம முகத்தில் போடணும். இந்த சந்தனம்லாம் தண்ணீர் விட்டு இழைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காய் நல்லா இழைச்சி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும். இதனோட கஸ்தூரி மஞ்சள் நான் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சமாக நமக்கு இந்த பிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஸ்பாட்ஸ் சின்னதாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். முக்கியமாக டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தால் திரும்ப நமக்கு ஆக்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, பொதுவாக இது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனே சொல்லலாம். அந்த ஃபேஷியல் ஹேர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குன்றது எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமடி அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க? ஃபேஷியல் ஹேர் நம்ம நிறைய சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ்க்குலாம் வந்து லேடிஸ்க்கு பார்த்தோம்னா ஃபேஷியல் ஹேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் வருதுன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ
ஸோ எஃப்எஸ்ஹெச் டெஸ்ட் பண்ணணும், எல்ஹெச் டெஸ்ட் பண்ணணும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் நம்ம டெஸ்ட் பண்ணணும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, தைராய்டு ஹார்மோன் லெவலை பார்க்கணும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா மேல் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது, டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் வந்து நமக்கு வருது. இது ஹிர்சுசிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் லிப்ஸ்லேயா இருக்கட்டும், கீழே சின்லேயா இருக்கட்டும், நிறைய பேருக்கு சொல்லுவாங்க இந்த ஏருக்கு முன்னாடி காதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இப்படியே நீட்டாக எனக்கு வந்துட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனே தெரிலன்ட்டு ஷேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணணும்னா மெயினாக நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்போது அதுக்கான ஃபுட் நம்ம என்ன எடுத்துக்கணுன்றது டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, தைராய்டு இருக்குன்னா அதற்கான மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா இந்த சதக்குப்பைன்ற ஒரு மூலிகை இருக்குது, அதுவும் தனியா நம்ம கொத்தமல்லி விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். கொஞ்சம் கருஞ்சீரகம். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா சதக்குப்பை 100 கிராம் எடுத்துக்கணும். அதே மாதிரி தனியா விதைகள் 100 கிராம். இதனோட கருஞ்சீரகம் 50 கிராம், சீரகம் 50 கிராம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டெய்லி காலையில் டீ மாதிரி குடிச்சிட்டே வரணும். ஸோ எதுக்காக இதை குடிக்கணும்னா ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு. பிசிஓடி இருக்கலாம், தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக டெய்லி மார்னிங் இதை நம்ம எடுக்கலாம். ஸோ என்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது ஜென்ரலாக நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டே வரலாம். இதுவே நம்ம ஃபேஸ்க்கு என்ன அப்ளை பண்ணலாம், ஹேர் க்ரோத் வந்து டக்குன்னு நமக்கு குறையணும். ஒரு சிலருக்கு எனக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் கிடையாதுங்க, ஹெரிடிட்டியாக வருது, நான் என்ன செய்யட்டும். ஹெரிடிட்டியாகவே வீட்டில் பார்த்தோம்னா அம்மாவுக்கு அக்காவுக்கு எல்லாமே முடி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும், ஃபேஷியல் ஹேர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க மஞ்சள் போட்டு குளிங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம குப்பைமேனி பவுடர் எடுத்துக்கணும், அம்மான் பச்சரிசி பவுடர், வசம்பு பவுடர், கஸ்தூரி மஞ்சள். ஸோ எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹனி, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரணும். ஸோ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கையிலே வந்து நல்லா ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரெகுலராக டெய்லியுமே நம்ம பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் என்னென்ன ஹோம் ரெமெடிஸ்ன்றதை சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களோட முகம் வந்து பொலிவாக இருக்கணும், பார்க்குறதுக்கே இந்த க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க மேம்? ஸோ எப்போவுமே ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும். டக்குன்னு விரிங்கிள்ஸ் வந்துடும், சின்ன சின்னதாக சுருக்கம் வர மாதிரி, ட்ரை ஸ்கின் இருக்கும், மெலாஸ்மா வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். எஸ். ஸோ அந்த கொலாஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், நம்மளுடைய ஜாயின்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொலாஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுக்கலாம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், முக்கியமாக விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நிறைய நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சு, அதுக்கப்புறம் லெமன் நம்ம எடுத்துக்கணும், கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிரேப்ஸ்லாம் வீக்லி 2 or 3 டைம்ஸ் ஜூஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டே வரலாம். பிளாக் கிரேப்ஸ் வந்து ஜூஸாக குடிக்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சீட்ஸு, ஸோ நம்மளுடைய ஃப்ளாக் சீட்ஸாக இருக்கட்டும், சியா சீட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூசணி விதை, வெள்ளரி விதை, இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய கொலாஜன் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்போது ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு 2 நாள் தூங்கலைனாவே ஃபேஸில் தெரிஞ்சிடும், என்ன ஏதாவது கவலையாக உனக்கு, என் ஃபேஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலராக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது ஃபேஸில் தெரிஞ்சிடும். ஸோ அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நல்லா தண்ணீர் குடிக்கணும். ஸோ நம்ம பாடியில் வந்து நீர்ச்சத்து குறையாமல் இருக்கும்போது தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு என்னது மேம் சொல்லுவீங்க? ஸோ ஜென்ரலாக எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் போடலாங்க, டெய்லி ரொட்டீனாக போடலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதனோட கோரைக்கிழங்கு பவுடர், செஞ்சந்தனம் பவுடர், இது 3மே நம்ம ரெட் சாண்டல்வுட் பவுடர் சொல்லுவோம். இந்த 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் டெய்லி ரெகுலராக நம்ம போட்டுட்டு வரலாம். நிறைய பேர் இதுக்கெல்லாம் எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் நம்ம இருக்கும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணாலே ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஜென்ரலாக இது எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் அழகாக ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு டாபிக்ல வந்து சந்திக்கலாம். நன்றி. நன்றி.